குழந்தைய 10 மாசம் சுமக்கிற, 10 மாசம் கழித்த உடனே குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தைய கொண்டு போய் கழுத்தை முறிச்சு 7 குழந்தைய போட்டா ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு துப்புக்கட்ட மகாராஜா. அந்த துப்புக்கட்ட மகாராஜா இடத்துல நீங்கெல்லாம் போய் வேலை செய்யறீங்க. அந்த வேலையை செய்யறதை காட்டிலும் இதையாவது பண்ணலாம். அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள். எல்லா பெண்களையும் இப்படி பேசுறதுனால என்ன செய்வதுன்னு தெரியாத மந்திரிகள் அத்தனை பேரும் சொன்னாங்க, என்னையா இது ராஜா, நீங்க கேட்கறீங்க 8ஆவதா கரு சுமக்கிறா, நீங்க கேட்கறீங்களா இல்ல நாங்க கேட்கட்டுமா? இல்ல இல்ல கேட்க வேணாம், நானே கேட்கிறேன். 8ஆவது குழந்தை பிறந்தது. பிறந்த அடுத்த வினாடி பார்த்தாங்க, அம்மா என் குலத்துக்கு வாரிசு வேணும், கங்கை மாதா என் வம்ச விருத்தி வேணும், இந்த குழந்தைய கொன்னுடாதே. சிரிச்சா. ஏய்யா 7 குழந்தைய முறிச்சு போடுற வரைக்கும் என்னையா பண்ணீர்? முத குழந்தை வேணா தெரியாம இருக்கலாம், நான் 2ஆவது குழந்தைய கழுத்தை முறிக்கும் பொழுது நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் உண்டு தானே அந்த குழந்தை இடத்துல. அப்ப நீ கேட்டிருக்கணும் இல்ல, 7 குழந்தைய கழுத்தை முடிச்சு போடுற வரைக்கும் என் செய்தீர்? இதை கேட்ட அடுத்த வினாடி அப்பதான் இவர் கேட்கிறார், அம்மா நீ யாரு, உன் குலம் எது, உன் கோத்திரம் எது, உங்க அப்பன் யாரு, உங்க அம்மா யாரு, எத்தனை குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம்? 8 குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம். இப்பயும் சில பேர் காதல் திருமணம்னு பண்ணுவாங்க. இந்த அப்பா அம்மா கிட்ட சண்டை போடும்போது பார்த்துருப்பீங்க, எனக்கு அவ தான் வேணும், அவ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். டே என் சொத்துல 1 ரூபாய் கூட உனக்கு தருவா, பரவாயில்ல நான் தனியா படிச்சிருக்கேன், எங்க போனாலும் வேலை கிடைக்கும். சரி போனா போதும், யாரும் வராமையே போய் இவனே கோயிலில் தாலி கட்டிட்டு கூட்டு போய் குடும்பம் நடத்தினான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா சூட்கேஸை தூக்கின்னு வந்து அப்பா அம்மா மூஞ்சில விசிறடிக்கிற மாதிரி அடிச்சான். என்னடா என் சொத்துல பங்கு வேணா ஒண்ணு வேணான்னு போனேன், அது கூட அவளோட வரல, நீ மட்டும் வந்துக்கிற. பெண்ணாப்பாவ அவங்க அப்பா பொண்ணை பெத்து வையின்னா பேய பெத்து வச்சுக்கிறான். அவ கூட எவன்பா குடும்பம் நடத்துவான்? ஏண்டா இதைத்தானடா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதனால வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்போ இப்பெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது அப்பவே நடந்திருக்கான். எப்போ? பாரத காலத்திலேயே. இப்போ கேட்டதனால இந்த அம்மா சொல்ற, 7 குழந்தையை நான் கொன்றபடுது என் செய்தீர்? இந்த 8ஆவது குழந்தைய கையில வாங்கிட்டார். யாரு? சந்தனு. வாங்கின அடுத்த வினாடி சொன்னார், பெண்ணே இந்த குழந்தையை கொல்லாதே, நீ சொல்லலன்னாலும் நான் அந்த குழந்தையை கொல்ல மாட்டேன், நீ ஏன்னு என்னை தடுத்து நிறுத்தியதனால உங்களை விட்டு பிரிகிறேன். அப்பதான் கேட்டார், நீ யார், நீ யாருன்னு கேட்ட உடனே கங்கையினுடைய வரலாற்றை அந்த இடத்துல சொல்றாங்க அந்த அம்மா. கங்கை மாதா பிரம்மலோகத்துக்கு தினமும் வந்து, பிரம்மலோகம் அதே மாதிரி வைகுந்தம் அதே மாதிரி கைலாயம், இந்த 3 இடத்துக்கும் கங்கை மாதா போய் மூவரையும் வணங்க வேண்டியது அந்த அம்மாவினுடைய வேலை. இப்ப வணங்குவதற்கு பிரம்மலோகத்துக்கு இந்த அம்மா போயிருக்கிறார். அப்படி போயிருக்கிற பொழுது அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மகாபிஷக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1000 அஸ்வமேத யாகம் செய்துவிட்டு பல யாகத்தை செய்ததனால அவருக்கு பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மகாபிஷக்கு என்று சொல்லக்கூடியவர் அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொழுது இந்த அம்மா கங்கை மாதா வந்தா பாருங்க, இந்த மேல் ஆடை இருக்கு இல்லையா, இந்த ஆடையானது கொஞ்சம் விலகிட்டது. அங்கிருக்கக்கூடிய பிரம்மலோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேரும், லோகமாதா இவ கங்கா பவானி நம் பாவத்தை போக்கக்கூடியவள், அவள் அங்கத்தை பார்க்க கூடாதுன்னு தலை கீழே குனிஞ்சு எல்லாரும் கீழே குனிஞ்சுட்டா. இந்த பூமியிலிருந்து போன மகாபிஷக்கு, ஆஹா என்ன அழகா இருக்காயா இவ, உத்து பார்த்தார். பார்த்த அடுத்த வினாடி பிரம்மதேவர் இதை நோக்கினார். ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கணும்? அச்சம், மடம், ஞானம் இருக்கணும், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கணும்ல. ஆனா துணி விலகியதுமே சரிப்படுத்த வேண்டியது பெண்ணினுடைய வேலை. ஆனா இந்த கங்கை மாதா துணி விலகியதும் எல்லாரும் தலை குனிஞ்சிட்டாங்க, எல்லாரும் குனிஞ்சிட்டு இருப்பாங்க நினைச்சு அந்த ஆடையை சரிப்படுத்தல. பார்த்தா பார்த்துட்டு போட்டோன்னு அந்த அம்மா போயிட்டா.
இவர் பார்த்ததனால இவருக்கு நீ மனைவியாக போ, நீயே சந்தனு மகாராஜாவாக போன்னு பிரம்மதேவர் சாபம் கொடுத்துட்டார். அந்த 1000 தலை கங்கா பவானி நான், அந்த மகாபிஷக்கு தாங்கள். சரி, இந்த 7 பேரை முறிச்சி போட்டியே, அவங்க யாரு? இந்த கையில் இருக்கக்கூடிய குழந்தை யாரு? முன்பே சொன்னேன், 33 தேவர், உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர். இந்த 8 பேர்ல வசிஷ்டருடைய வீட்டில் போய் ஒரு முறை விருந்து கொடுக்குறாங்க. அங்க காமதேனு பசுவினுடைய பால் கொடுத்தார் வசிஷ்டர். கடைசியாக இருக்கக்கூடியவர் பிரபாசன் என்பது அஷ்ட வசுக்கல்ல பிரபாசன் என்பது கடைசியினுடைய வசு. அவருக்கு மனைவி மேல கொஞ்சம் பிரியம். அவர் என்ன பண்றாருன்னா, யாருக்கும் தெரியாம இந்த காமதேனு பசுவினுடைய பாலை கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கிறார், மனைவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. நேரா வந்தார், மனைவிக்கு கொடுத்தார். இது காமதேனு பால், இதுல என்னங்க அவ்வளவு பெரிய விஷயம், இதை சாப்பிட்டா என்னைக்கும் இளமையோடு இருப்போம், என்றும் 16,000 ஆண்டு காலம் 16 வயசுலயே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பால் கட்சா நமக்கெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லாவா இருக்கும்? இந்த பூமி தாங்குமா? யோசிச்சு பாருங்க. 60 வயசு 70 வயசு கொடுத்ததுனாலேயே இந்த பூமி தாங்க முடியாம அப்பப்ப நமக்கு சில சேட்டையெல்லாம் காட்டுது. உண்டா இல்லையா? எது கிடு 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 கிடுன்னு இப்ப சைனாவில் 200 பேர், அது சும்மா எவ்வளவு காலியானாலும் கம்மியாக தான் காட்டணும். அப்படி ஒரு ரீசன் இருக்குது, உங்களுக்கு தெரியாது, ரகசியம் அதெல்லாம். 1000 பேர் 2000 பேர் போயிட்டாங்கன்னாக்கா பயந்து போயிட்டீங்கன்னா இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அதனால கொஞ்சம் குறைச்சி சொன்னா, ஓ அவ்வளவுதானே, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால பூமி மாதா அப்பப்போ காட்டுறாங்க. இயற்கை பேரிட்ட சீட்டம் இதெல்லாம் காட்டுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கெல்லாம்? கோயிலுக்கு வந்தும் சரியான முறையில் சுவாமியை வணங்குவது கிடையாது. செல்ஃபி எடுப்பதும் போட்டோ எடுப்பதும், நான் இந்த கோயில் இருக்கேன்னு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறதும் ஸ்டேட்டஸ்ல போடுறதுக்கு தான் இப்ப கோயிலுக்கே முக்கியமாக வருகிறார்கள். இதை நான் எல்லாரையும் சொல்லல, செய்யறாங்களா இல்லையா? இப்ப நானு கொடிமரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டு இருந்தேன். அங்க நின்றுட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறார். ஒரு பெண்ணை நிக்க வச்சு, இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. கொடிமரத்துக்கு பக்கத்தில் நிக்க வச்சு, இந்த சைட்ல நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறார். அந்த பெண் சொல்றா, நல்லா ஃபுல்லா தெரியுறேன்னா பின்னாடி பேக்ரவுண்டு நல்லா தெரியுதா? அந்த மாதிரி கேட்கிறேன். நான் விழுந்து கும்பிட்டுங்கிறேன். நான் விழுந்து கும்பிடும் போது இப்ப நான் இந்த பதில நான் காதல வாங்கிட்டு நான் ஈஸ்வரனை நினைக்க முடியுமா? அந்த பதில நினைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க நம்ம காரணீஸ்வரர் கோயில்ல நடந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. நம்ம நாகராஜன் ஐயாவும் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே வந்துட்டார். என்ன சொல்றது, அவங்களா பண்றாங்க. அதையும் சொன்னாங்கன்னா அப்புறம் கண்டிஷன் போடுறாங்கன்னு வாங்க, அதுக்கு ஒரு குற்றம்னு கண்டுபிடிப்பாங்க. என்னன்னு கேட்டா இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறதுலயே தான் இருக்காங்களே தவிர இறைவன் இடத்துல நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்றதை காட்டுறதுக்கு நம்மளால மறந்து போயிடுறோம். இறைவன் கிட்ட நம்ம ஸ்டேட்டஸை காட்டணும், அதல்லாத வேற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா நாளைக்கு இருக்கிறோமா இல்லையானே தெரியல, அந்த மாதிரி காலமாக இருக்கிறது. அதனால இங்க இறைவன் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு நம்ம எல்லாம் செய்யக்கூடிய செயல்கள் அவ்வளவு இருக்கு. சுயநலம் அதிகமாக இருக்கின்றது, சுயநலம் அதிகமாக இருக்கு. அப்ப அந்த சுயநலத்தின் காரணமாக என்ன நடக்கும்ன்றீங்க நீங்க? அது மட்டும் இல்ல, பொய் சொல்றது அதிகம், ஏமாற்றுவது அதிகம், பணத்திற்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு இறங்கிட்டாங்க. பணத்துக்காக எவ்வளவு கீழே வேணாலும் இறங்கலாம்ன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அதை விட இன்னும் கொடுமையான விஷயம், கடவுளையே கூறு போட்டு வித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக நம் நிலைமை வந்துட்டது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுனால தான் நமக்கு அடிக்கடி இயற்கை சீற்றத்தை காண்பிப்பதனுடைய ஒரு காரணம். இப்போ சந்தனு என்று சொல்லக்கூடிய மகாராஜாவினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கங்கை மாதா 7 குழந்தைகள் யாருன்னு கேட்டார். சந்தனை கேட்ட உடனே அந்த மகாபிஷக்கு என்று சொல்லக்கூடியவர் 8வது. இப்ப அந்த வசிஷ்டர் கொடுத்த பாலை கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தார். கொடுத்த உடனே என்றும் 16ஆக இருப்பாய் அப்படின்னு கொடுத்துட்டார். இப்ப அவளுக்கு என்னன்னா, இந்த பூமியில ஒரு தோழி இருந்தா, இந்த பூமியில ஒரு தோழி இருந்தா.
இந்த பூமியில ஒரு தோழி இருக்க பொழுது அந்த தோழியாக இருக்கக்கூடியவளுக்கு இந்த பாலை கொடுக்கலான்னு அவ கொஞ்சம் குடிச்சிட்டு அவ அதுல கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய தோழிக்கு கொடுக்குறான். ஜிதகின்னு பேர், அவ பேரு. அவ என்ன பண்ண, வாங்கினதை முழுசா குடிச்சிட்டா. அவளுக்கு வயசு 60, குடிச்ச உடனே 16 வயசு வந்துடுச்சு. இப்போ வீட்டுக்காருக்கு 70 வயசு, இவனுக்கு 16 வயசு. இரவு அந்த புறத்துக்கு போனா எங்க உங்க அக்கான்னார். சுவாமி நான் தான் உங்க மனைவி. பாவி எப்படி இப்படி இளமையானேன்னார். எங்க பிரபாசனுடைய மனைவி வந்தா காமதேனு பாலை கொடுத்தா, அதை குடிச்ச உடனே நான் இப்படி ஆயிட்டேன். ஏண்டி அம்முட்டும் உள்ள ஒருத்தியே தள்ளுறதா? ஒரு வீட்டுக்காரன்னு ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு உனக்கு தோண வேண்டாம? இப்ப உனக்கு 16, எனக்கு 70, உன்னோட சேர்ந்து நான் வாழ முடியாது, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ. ஐயோ அப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி? நாளைக்கு வரட்டும், என்னை பார்க்க வருவா, நான் அவகிட்ட கேட்டு உங்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறேன். சரி சரி, பாலை குடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்ப இவ எப்ப வருவான்னு காத்த, பிரபாசனுடைய மனைவி எப்ப வருவான்னு இந்த ஜிதகி காத்துன்னு இருக்கா. வந்த உடனே அழுதா. ஏன் தோழி அழறேன்னார். எங்க வீட்டுக்காருக்கு 70, எனக்கு 16, பொருத்தம் இருக்குமாடி? எங்க வீட்டுக்கார் என் மேல கோச்சிக்கிட்டு எங்க மூஞ்ச கூட ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை. அப்படியா? சரி, வருத்தப்படாதே. எங்க வீட்டுக்கார் நான் கேட்டா இமயமலையே கொண்டு வந்து தரேன்னு சொல்லுவார். கண்ணே மணியே நீ கேட்டா அந்த உலகத்தை வானவில்லா வளைச்சி கொடுப்பேன்பார். அதனால நீ ஒன்னும் வருத்தப்படாதேன்னு. இவன் இங்கிருந்து நேரா போனான். பிரபாசன் இரவு வீட்டுக்கு வந்தான். மனைவியை தொடுகிறோம், தொடாதீங்க. கண்ணே, நேத்திக்கு கூட வசிஷ்டர் வீட்டில் இருந்து பால் கொண்டு வந்து கொடுத்தேன். எங்க போனாலும் என்ன கிடைச்சாலும் உன்னில் என்னில் சரிபாதி நீ, பங்கு நீ, அதனால உனக்கு கொடுக்குறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் என் மேல ஏன் கோபம்? என்ன கோபம்? அவ சொன்ன, பூலோகத்தில் எனக்கு ஒரு தோழி இருக்கல்ல, ஆமா, அந்த தோழிக்கு நான் அந்த பாலை கொடுத்தேன். அவ 16 ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்காருக்கு 70. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் பொருத்தம் இல்லைன்னு ஒரே சண்டையாக நடக்குது. அதனால எனக்கு அந்த காமதேனு பால் வேணும். நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கம், அந்த காமதேனுவே உன் காலடியில கட்டுறேன்ட்டார். இப்ப வழி இல்லாத வழி. இப்ப நேரா வசிஷ்டர் வீட்டுக்கு போனா ஒரு அண்டா பால் கொடுனா கொடுக்க போறார். அவர்கிட்ட கேட்டா கொடுக்க போறார். இவங்க தான் அஷ்ட வசுக்களாச்சே, அதனால அவன் கேட்டா கொடுக்க போறார். ஆனா இவர் அந்த வழி இல்லாத வழியில போய் இந்த 7 பேரை துணைக்கு கூப்பிட்டார். என் பொண்டாட்டி என்ன ராத்திரி தொடவே விடலடா, அதனால நீங்க எல்லாம் எனக்கு துணைக்கு வாங்க, அந்த காமதேனு பசுவை கொண்டு வந்து நான் அவ காலடியில நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கேன்னு இரவோட இரவா போய் வசிஷ்டர் இல்லத்தில் இருந்த அந்த ஆசிரமத்தில் இருந்த அந்த காமதேனு பசுவை கொண்டு வந்து இந்த பிரபாசனுடைய வாசல்ல கட்டிட்டாங்க. இப்ப பொழுது விடியது, பிரம்ம முகூர்த்தம், விடியற் காலை. வசிஷ்டர் காமதேனுவை பாலை கறந்து சிவபூஜைக்கு பார்க்கலாம்னு வந்தா காமதேனு இல்ல, திருடு போயிட்டு இருக்கு. அவருடைய ஞான திசையில கண்ணை மூடி பார்த்தா பிரபாசனுடைய வாசல்ல இருக்குது இந்த பசுமாடு. உடனே 7 பேரையும் கூப்பிட்டார். என்ன செயல் செய்திருக்கிறீங்க? சுவாமி, மனைவி கேட்டா அதனால திருடிட்டு போயிட்டேன். திருடுவது பஞ்சமா பாதகத்தில் ஒன்றல்லவ, எங்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேனே. நான் சிவபூஜை பாதியில நின்று விட்டதல்லவா. நான் தினமும் காமதேனு பூஜையை பாலை வச்சுதான் சிவனை பூஜிப்பேன். இப்ப அந்த பூஜை இன்றைய பிரம்ம முகூர்த்தத்தில் என்னால செய்ய முடியாம தவறி போச்சு. இது பாவம் அல்லவா? அதனால இந்த பாவத்துக்குரிய தண்டனை நீங்க அனுபவிக்கணும். 7 பேரும் இல்ல, 8 பேரும் பூமியில் போய் பிறக்க கடவது கொடுத்துட்டாங்க. இந்த 7 பேரும் காலில் போய் விழுந்தாங்க. விழுந்து என்ன சொல்றாங்க? சுவாமி, அவன் திருடியவன், துணைக்கு வந்தவங்க நாங்க. திருடவனுக்கும் அதே தண்டனையா? திருடனுக்கு அதே தண்டனை, துணைக்கு வந்தவங்களுக்கும் அதே தண்டனையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. இதை கேட்ட அடுத்த வினாடி அவர் சொன்னார், வசிஷ்டர் சொல்றார், அப்பா உங்களுக்கெல்லாம் பிறந்த உடனே முக்தி. இவன் மனைவி பேச்ச தவறான வழியிலே கேட்டதனால 886 ஆண்டு காலம் மனைவியினுடைய சுகம் இல்லாமல் வாழ கடவது சொல்லிட்டார். அந்த 7 பேரும் பிறந்த உடனே தாயினுடைய கையால், கங்காதேவி கையால கழுத்தை முறிச்சு நான் கங்கையில போட்டேன். இவன் 8வது பிரபாசன் தான்.
இவனை நான் வளர்த்து உரிய காலத்தில் உங்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன். இவனுக்கு மனைவி சுகம் இருக்காது. அந்த அம்மா கொண்டு போயிட்டான், கங்கையில மூழ்கிட்டான். 36 வயசு வரைக்கும் கங்கை மாதா வளர்த்தாள். தேவவிரதன் என்பது அவருடைய பெயர். இப்ப அந்த பெயரை வைத்து வளர்த்து முடிச்சாச்சு. கங்கை பிரிந்த ஒரு காரணத்தினால் அந்த கங்கை மாதா கங்கை கரை ஓரத்திலேயே சந்தனு தினமும் போய் கங்கை 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 கங்கை. அப்போ அந்த கங்கை 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 என்று தினமும் பிரார்த்தனை பண்ணுவா. அப்படி பிரார்த்தனை என்று சொல்லக்கூடியதை செய்து கொண்டே வருகிற பொழுது தினமும் பிரார்த்தனை பண்றார். யாரு? சந்தனு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வில்ல வளைச்சி நாணத்தை பூட்டி வீரமான யுத்தம் செய்து கொண்டே வரான், வேட்டையாடிட்டு வரான். அப்படி அந்த வேட்டை என்று சொல்லக்கூடியதை ஆடிக்கொண்டே வருகின்ற பொழுதுதான் அவனை உத்து பார்க்கிறார். இவர் யார் உத்து பார்க்கிறது? சந்தனு உத்து பார்க்கிறார். நாம இளமையில் இருக்கின்ற பொழுது நம்மள மாதிரியே இவன் இருக்கானே. உத்து பார்த்த உடனே தேவவிரதனுக்கு கோபம் வந்துட்டு மோகனாஸ்திரம் ஏவிட்டான். அந்த அஸ்திரம் ஏவினால் மயக்கம் அடித்து கீழே விழுந்துருவான். இந்த மயக்கம் வந்து கீழே விழுகிற பொழுது ஓடி போய் கங்கை மாதா கையில தாங்கி பிடிச்சி தன்னுடைய மடியில தலையை வச்சுட்டா. அப்பா என்ன காரியம் பண்ணிட்டேன். அவர் ஓடி போய் மறைஞ்சுக்கினார். தேவவிரதா இங்க வா. இந்த அம்மா தண்ணியை தெளிச்சு எழுப்புறா. சந்தனு கண்ணு விழிச்சு பார்க்கிறா. கங்கே கங்கே வந்துட்டியா வந்துட்டியா. அந்த குழந்தையை அழைத்து, இவன் தேவவிரதன், உங்களுக்கும் எனக்கும் 8ஆவதாக பிறந்தவன், இவனுக்கு மனைவி சுகம் இல்லை, உங்கள் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் சென்று வரேன்னு சொல்லி கங்கை மீண்டும் கங்கையிலே புகுந்து விட்டாள். அப்படி கங்கை புகுந்து விட்ட பிறகு மகன் கிடைத்தானே என்று ஒரு சந்தோஷம், மனைவி பிரிஞ்சிட்டாளேன்னு ஒரு துக்கம். துக்கத்தையும் சந்தோஷத்தையும் எப்படி பார்க்கணும்? ஒரே மாதிரி சம அளவா பார்க்கணும். அழைத்து வந்தார், சிம்மாசனத்தை கொடுத்துட்டார். யாருன்னா வயசு 36 இல்லையா, அதனால தேவவிரதா நீயே சிம்மாசனத்தில் இந்த நாட்டை ஆள் கொடுத்துட்டார். கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இவர் வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போன இடத்துல பரிமள சுகந்த வாசனை வருது. அந்த வாசனை எந்த வழியா வருதுன்னு போனா அங்க ஒரு பெண் ஓடம் ஓட்டின்னு இருக்கா. அவ உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய வாசனை 16 கிலோமீட்டர் யோசனை, 16 யோசனை தொலைவு அந்த வாசனை கம 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 கமன்னு வருது. சந்தனம், ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோஜனம் வாசனை வருது. இவன் அந்த பெண்ணை பார்த்து தேரோட்டிக்கிட்ட சொன்னார், இந்த பெண்ணு யாருன்னு கேளு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாளா கேளு. யாரு? சந்தனு. கேட்ட அடுத்த வினாடி, அம்மா யார் நீ? இவர் எங்க ராஜா சந்தனு மகாராஜா, எங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எங்க அப்பங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீ எங்கிட்ட கேட்டேன்னு அந்த அம்மா. என் தந்தையிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி அதுன்னா. உன் தந்தை யார்? மீனவர் தலைவர் தாசராஜன். நேர தேர ஓட்டுனார். தேர் ஓட்டி கொண்டு போய் தேரோடுற தாசராஜனுடைய வாசல்ல நின்னது. எனக்காக நீ அவங்கிட்ட பெண் கேளுன்னார். உன் குலம் செய்த புண்ணியமோ, நீ செய்த புண்ணியமோ, அல்லது உன் மகள் செய்த புண்ணியமோ, இந்த நாட்டினுடைய ராஜா சந்தனு மகாராஜா உன்னுடைய மகளை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொள்ள கேட்கிறார். உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம், ஆனா ஒரு நிபந்தனை. இப்ப மூத்த தாரத்தினுடைய மகன் பட்டத்துல இருக்கிறார், சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். என் மகள் வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய பிள்ளைக்கு என்ன வேலை? அப்படின்னா சொல்லாம என்ன கேட்கிறார்? சிம்மாசனத்தை கேட்கிறார், ராஜா பதவியை கேட்கிறார். நேரா சந்தனு திரும்பி வந்துட்டார். அன்றைய தினத்திலிருந்து ஜுரம். என்ன ஜுரம்? காதல் ஜுரம். படுத்துட்டார். தினமும் காலை மாலை அப்பாவுக்கு தேவவிரதன் பூஜை செய்வார், காலை அமுக்குவார், பணிவிடை செய்வார். அப்படி பணிவிடை செய்கிற பொழுது கங்கை வந்து தேவவிரதனை ஒப்படைத்து விட்டு போகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னான், எக்காரணத்தை கொண்டும் எனக்கு செய்ய வேண்டிய கடமையும் சேர்த்து உன் தந்தை ஒருவருக்கே நீ செய்யணும். மாதா, பிதா, குரு, தெய்வம் 4மே உனக்கு இவர்தான்.
உன் தந்தை மனம் வருத்தப்படும்படி எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் நீ நடந்து கொள்ளக்கூடாது. உன் தந்தை மனம் என்று சொல்லக்கூடியதை நோகாமல் பார்த்து கொள்ளக்கூடியது உன் கடமை. தந்தைக்கு நீதான் அதிகமாக பணிவிடை செய்யணும். வேலைக்காரனை விட்டு வேலை செய்யக்கூடாது. சாப்பிட்டியான 3 வேலையும் நீதான் கேட்கணும். தூங்கிய பின், தந்தை தூங்கிய பின் நீ தூங்கணும். இப்படி கங்கை சொல்லிட்டு போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற தாய்மார்கள்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எப்படிமா நீ இந்த ஆளோட குடும்பம் நடத்தின? என்ன பண்றதுரா என் தலையெழுத்து. எது இந்த அம்மா சொல்லுவா, மா சொல்லி வை அவர்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது தாய்மார்கள் என்ன சொல்லணும்? யாருகிட்ட யாரை பற்றி தப்பாக பேசுறாய் பலார்னு உன்னை கன்னத்தில் விடணும். உன்னை மார்லியும் தோல்லியும் தூக்கி வளர்த்தவர் அவர். நான் கூட இடுப்பில் தான் தூக்குவேன், அவர் எங்க தூக்குவார்? தோல்ல. நான் பார்க்காத உலகத்தை என் மகன் பார்க்கட்டும் பார். எல்லா கோயில் திருவிழாவிலும் அப்பாவினுடைய தோல் என்று சொல்லக்கூடியதில் ஏறிதான் எல்லா மகனும் இறைவனை தரிசித்திருப்பார்கள். 10 மாதம் தாய் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்திருக்கலாம். ஆனா ஒரு தந்தை என்று சொல்லக்கூடியவர் தான் கிட்டத்தட்ட அவன் காலேஜி முடிச்சு அவன் வேலைக்கு போகின்ற வரைக்கும் அவனை மார்மேலையும் தோல் மேலையும் தன் இதயத்திலும் சுமக்கக்கூடியவன். 10 மாதம் சுமையை இறக்கி வைத்து விடுகிறாள் தாய். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 21 அல்லது ஒரு 24 வயது வரைக்கும் சுமக்கக்கூடியவர் தந்தை. நல்ல கை தட்டலாம்ல. என்ன நிறைய பேருக்கு தந்தையினுடைய அருமை தெரிய மாட்டேங்குது. நம்மெல்லாம் பெண்கள் கூட மாறு தட்டி சொல்றோம், 10 மாசம் சுமந்தன, ஏன்னா அப்பப்போ சொல்லி காட்டிடுவோம். ஆனா 24 வயது வரைக்கும் மார் மீதும் தோல் மீதும் தன்னுடைய சுமை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு துளி கடனை கூட எதிர்பார்க்காமல் தன் குழந்தை கிட்ட சொன்னா அவன் படிப்பு கெட்டு போயிடுமோன்னு நினைத்து தன் கஷ்டத்தை அவரே சுமந்து கொண்டு வெளியில சொல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எது திருக்கார்ணீஸ்வரரை போன்ற அதைவிட உயர்வான ஒரு தெய்வம் தந்தைமார்கள். என்ன அவருக்கும் அம்மையப்பர் தான் பேரு. அது மாதிரி யாருக்கு பேரு? அந்த அம்மையப்பர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் எல்லா தந்தையுமே அம்மையப்பருக்கு தான் சமமானவர்கள். இப்போ இந்த தந்தையே அவ்வளவு உயர்வா கருதணும்னு சொல்லிட்டா கங்கை. அதனால தினமும் பாத பூஜை செய்வார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க பாத பூஜையா செய்யறாங்க, என்ன பண்றாங்க? காலையா அமுக்குறாங்க. முதல்ல கழுத்து தான். எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிற? சின்ன பிள்ளைக்கா பெரிய பிள்ளைக்கா? மொத்தமா என் பேர்ல எழுது அப்படின்னு கையெழுத்து வாங்குறத லெவலுக்கு போயிடுறாங்க. கையெழுத்து போட்டா பாக்குறாங்க, இல்லைன்னா அவர் கையெழுத்தை இவரே போட்டுக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு இப்பெல்லாம் காலம். அது மாதிரி இங்க தினமும் இந்த தேவ விரதனாக இருக்கக்கூடியவர் அப்பாவை போய் பார்த்துக்கிட்டே இருக்கார். 1 மாசத்துக்குள்ள அப்பா பாதியா இழைச்சுட்டார். அப்பா கிட்ட கேட்கிறார், அப்பா ஏதாவது உடம்புக்கு முடியலையா? வைத்தியர்களை கூப்பிட்டு வைத்தியம் பார்க்கிறார். ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கார். அப்பா ஏன் இழைத்து கொண்டே போகிறீர்கள்? அப்பாவுக்கு எண்ணெயிலிருந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தார். அன்னைக்கு தேர் யார் ஓட்டினாங்கன்னு லிஸ்ட் பார்த்தார். அதுல முனுசாமின்னு வந்தது. அதுல வந்த உடனே அந்த முனுசாமியை கூப்பிட்டு விசாரிச்சார். என்ன நடந்தது? இந்த வயசுல உங்க அப்பாவுக்கு இந்த ஆசை தகாதுன்னு விட்டார். ஒண்ணு செவில்ல. எங்க அப்பா ஆசைப்படணுமா வேண்டாமான்றது அது எங்க அப்பாவினுடைய விருப்பம். எங்க அப்பா கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற நீ, நான் என்ன நடந்ததுன்னு மட்டும் தான் கேட்டேன். எங்க அப்பா ஆசைப்படணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய தகுதி உனக்கு இல்லை. உன் வேலை என்ன? தேரோற்ற வேலை. நடந்தது என்ன அதை சொல்லும். இல்லைங்க, இந்த கன்னத்தை வச்சுக்கின்னு இந்த கன்னத்தில் எங்கே அரைஞ்சிருவாரோன்னு 2 கன்னத்திலேயே கையை வச்சுக்கிட்டு சொன்னார். இல்லைங்க, வேட்டைக்கு போனோம். அங்கே அந்த அம்மா சத்தியவதி தாயார பரிமள கந்தி என்று சொல்லக்கூடிய யோசனை கந்தி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மாவை பார்த்தாங்க. அப்பா கேட்டார், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அந்த அம்மா சொன்னா எங்க அப்பா கிட்ட கேளுன்னு. அவங்க அப்பா தாசராஜன், அவர்கிட்ட போய் நாங்க கேட்டோம். அதுக்கு இப்ப மூத்த பிள்ளை சிம்மாசனத்தில் இருக்கின்றார். என் மகள் வயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு நாடு தருவதாயிருந்தா என் மகளை நான் 2ஆம் தாரமா தர சம்மதிக்கிறேன்னு சொன்னார். உங்க அப்பா அன்னைக்கு வந்து படுத்தவர் தான் இன்னைய வரைக்கும் எழுந்திருக்கல. அப்படியா?
சரி, தேரோட்டி அவர் வீடு தெரியுமா? தெரியுங்க. தேரை ஓட்டு ஏறி உட்கார்ந்தார், நேரா போனார், காலில் விழுந்தார். நீ எனக்கு பாட்டேன்னார். என்னை பெற்றவள் பகீரதி அல்ல, உன் மகள் சத்தியவதி. இப்போ சொல்றேன், தந்தையின் பொருட்டு எனக்கு என்ன வேணாம்? கல்யாணம் வேணாம், ராஜா பதவியும் வேணாம். கல்யாணம் வேணாம், ராஜாவினுடைய பதவியும் வேண்டாம். என் சிறிய தாயாரனுடைய வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய என் தம்பிகளுக்காக நாட்டை துறந்தேன், நகரத்தை துறந்தேன், பொன்னை துறந்தேன், பொருளை துறந்தேன், திருமணத்தை துறந்தேன், அடுத்து ஒன்றையும் துறக்கிறார். யாருக்காவது தெரியுமா என்னன்னு? சொர்க்கத்தையும் துறந்தார். கை தட்டுங்க. தந்தையின் பொருட்டு சொர்க்கத்தையும் துறந்த ஒரே ஒருவர். ஏன்னா கல்யாணம் ஆனாதான் குழந்தை பிறக்கும், குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தாதான் சொர்க்கம் கிடைக்கும். இங்க ஈமக்கிரியை என்று ஒன்று செய்தாதான் சொர்க்க பதவி கிடைக்கும். இங்க ஈமக்கிரியை செய்யலன்னா சொர்க்கம் கிடையாது. அதனாலதான் பிள்ளை இல்லாதவருக்கு சொர்க்கம் இல்லைன்னார். இவர் ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்னார்னு இப்ப புரியுதா? கல்யாணம் நான் பண்ணா எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், நான் வேணுமானால் நாட்டை துறப்பேன், என் மகன் பாட்டன் சொத்து பேரனுக்கு முன்னுரிமை கொடுத்தால், கேட்டா கேஸ் போட்டா என் தந்தையின் மனம் நோகும். அதனால் இந்த ஜென்மத்துல எல்லா பெண்ணும் எனக்கு கங்கை மாதா, கருவில் இருக்கக்கூடிய பெண்ணும் எனக்கு கங்கை மாதா, பிறந்த குழந்தையும் எனக்கு கங்கை மாதா, மனத்தினாலும் மாந்தரை தீண்ட மாட்டேன். பீஷ்மாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டேன், இது சத்தியம் அப்படின்னார். 33 தேவர்கள் வான்வடியாக வந்து பீஷ்மகா பீஷ்மகா பீஷ்மகான்னு பட்டத்தை கொடுத்தாங்க. அதான் பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு பேர் வருது. பீஷ்மர் என்கின்ற பட்டம் வந்தது. 886 ஆண்டு காலம் மனத்தினால் கூட மாந்தரை தீண்டாத ஒரு மகான். அப்படின்னா யார் அவரு? பீஷ்மாச்சாரியார். அவர் வந்து கங்கைக்கும் சந்தனுவுக்கும் 8வது பிள்ளையாக வந்து பிரம்மச்சரிய நித்திய பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்றார். அவருடைய வம்சாவளியில சத்தியவதி தாயாரை அழைத்து வந்து 2ஆம் தாரமாக சந்தனு மகாராஜாவுக்கு திருமணம் செய்துவிட்டு, அப்போ சத்தியவதி தாயாரும் சந்தனு மகாராஜாவும் திருமணம் முடிஞ்ச உடனே இந்த பீஷ்மரை கூப்பிட்டு ஒரு வரம் கொடுக்கிறாங்க. அப்பா, தந்தை என்று சொல்லக்கூடியவர் தான் மகனுக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாண வயசுல மகன் இருக்கின்ற பொழுது அப்பன் காதலுக்காக நீ என்ன துறந்திருக்கிறாய்? இளமையை துறந்திருக்கிறாய், நாட்டை துறந்திருக்கிறாய், மனைவியை துறந்திருக்கிறாய், பிள்ளையை துறந்திருக்கிறாய், பொன் பொருளை துறந்திருக்கின்றாய். அது மட்டும் இல்லை, இன்னைய தினத்திலிருந்து அவர் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு விட்டார் அல்லவா? இந்த பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு விட்டால் பாயில் தூங்கக்கூடாது, பெட்ல தூங்கக்கூடாது, தலைக்கு உயரம் வச்சு தூங்கக்கூடாது. என்ன வச்சு? உயரம் வச்சு தூங்கக்கூடாது. அது எதில தூங்கணும்? தர்பை புல் பாய் என்று சொல்லக்கூடியதில் தான் படுக்க வேண்டுமே தவிர பஞ்சு மெத்தையில படுக்க கூடாது. தலைக்கு என்ன வைக்கணும்? மனக்கட்டை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, மனை, அதை தான் வச்சு தூங்கணும். இல்லைன்னா இந்த கை தான் வச்சு தூங்கணும். அப்போ தந்தையின் பொருட்டு என்ன துறந்திருக்கிறார்? தூக்கத்தையும் மெத்தையையும் கூட துறந்திருக்கிறார். இப்படி ஒரு பிள்ளை பெறுவதற்கு சந்தனு என்ன புண்ணியம் செய்தாரோ அதனால சந்தனு சொன்னார், யான் செய்த புண்ணியத்தின் பலனாக, தவத்தின் பலனாக நீ விரும்புகின்ற வரைக்கும் யமன் உன்னை நெருங்காமல் இருக்கின்றம். கை தட்டணும்ல. அவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இவர் என்ன கொடுத்துட்டார்? மரணம் என்று சொல்லக்கூடியதை நீ விரும்புற வரைக்கும் உனக்கு வராமல் இருக்கட்டும் இவர் கொடுத்துட்டார். அதனாலதான் பீஷ்மாச்சாரியார் 10வது நாள் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தின் பொழுது மரண படுக்கையில் படுத்திருக்கின்ற பொழுது அம்பு படுக்கையில்
படுத்துக் கொண்டிருந்தார். எத்தனை காலம்? 6 மாத காலம் அம்பு படுக்கையில படுத்திருந்தார். அவர்தான் நமக்கு கொடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடியது. 6 மாசம் அவர் அம்பு படுக்கையில படுத்திருக்கும் போதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மாச்சாரியார் தான் நமக்கு கொடுத்தவர். அப்படி அந்த நாமத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம தை மாசம் வரக்கூடிய ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்ணுவாரு? தென் திசையில் இருந்து தேர வடக்கு பக்கம் திருப்புவார். அதுக்கு பேர் தான் ரத சப்தமி. சூரியன் தேரை திருப்பக்கூடிய நாளுக்கு பேரு ரத சப்தமி. அந்த சப்தமிக்கு மறுநாள் அஷ்டமின்னு சொல்லக்கூடியதுல இந்த பீஷ்மாச்சாரியாருக்கு திதி கொடுக்கக்கூடிய வழக்கம். ரத சப்தமின்னு பேர் அதுக்கு. அந்த நாள்ல தான் நீங்க எல்லாம் தலையில ஒரு எருக்கை இலையில இருந்து பச்சரிசியை வச்சு சுமங்கலி எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? குங்குமம் வச்சும் விபூதி வைத்து ஆண்கள் 7 இடத்துல கண்ணால் காதால் தலையால் கையால் செய்த பாவங்கள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எருக்கை இலையை வைத்து என்ன கும்பிடுவான்? குளிச்சுட்டு நீராடிட்டு இவருக்கு திதி கொடுப்போம். நம் மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளது. அதுதான் பேர் ரத சப்தமி அப்படின்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரியார் 886 ஆண்டு காலம் அவருடைய ஆயுள் காலம். எத்தனை காலம்? 886 ஆண்டு காலம். இப்போ அந்த சத்தியவதி தாயாருக்கு விசித்திர வீரியன் சித்ராங்கதன் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. சித்ராங்கதனை பட்டத்துக்கு வச்சுட்டார். அந்த பட்டத்தில் இருக்கக்கூடிய சித்ராங்கதனை என்ன பண்ணிட்டார்னா, சின்ன வயசு சித்ராங்கதன் என்று சொல்லக்கூடியவர்கள் மேல போகக்கூடிய கந்தர்வர்கள், வான்வழியா பறந்து போகக்கூடிய கந்தர்வர்கள். அந்த கந்தர்வர்கள்ல ஒருவர் சித்ராங்கதன். அந்த சித்ராங்கதன் என்று சொல்லக்கூடிய பேர் வேற யாருக்கும் வைக்க கூடாது. மனித குலத்தில் ஒரு அரசனுக்குரிய மகனுக்கு வைத்ததனால அந்த சித்ராங்கதன் பீஷ்மர் இல்லாத நேரம் பார்த்து இந்த சித்ராங்கதனை கொன்றுவிட்டார். கொன்னுட்டார். இப்ப ஒரு பிள்ளை போயிடுச்சு. 2வது பிள்ளையே விசித்திர வீரியன் பட்டத்துக்கு வந்தார். சந்தனு மகாராஜா வானுலகம் அலைந்துட்டார். இப்ப விசித்திர வீரியன் பட்டத்தில் இருக்கிறார். இப்ப விசித்திர வீரியன் பட்டத்தில் இருக்கின்ற பொழுது காசிமா நகரத்தினுடைய பெண்கள் 3 பேர், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, இவங்க 3 பேரையும் சுயவரத்தில் போய் அழைத்துட்டு வரார். அம்பை என்று சொல்லக்கூடிய பெண் தன்னுடைய தாய்மாமன் சாலுவ மன்னனை விரும்பியதனால அங்க திருப்பி அனுப்பிச்சிட்டார் பீஷ்மர். இந்த 2 பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். இந்த 2 பெண்ணும் திருமணம் ஆன உடனே சின்ன வயசுல அந்த 2 பெண்ணிடத்திலும் சுகத்தை அனுபவித்ததனால அவருக்கு சயரோகனம் என்று சொல்லக்கூடிய வியாதி வந்தது. அந்த நோய்க்கு பேர் என்னது? அந்த நோய் இப்ப என்ன பேர்ல இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? HIV. முதல்ல HIV யாருக்கு வந்தது? விசித்திர வீரியன் என்று சொல்லக்கூடியவருக்கு தான் HIV. அந்த நோய் அவர் தான் முதல்ல இறந்தாராம். அப்ப அந்த சயரோகனம் பெண்ணினால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்ணிடத்தில் 2 பெண்களிடத்துல சின்ன வயசு மாறி மாறி சுகத்தை அனுபவித்த காரணத்தினால் அவருக்கு அந்த நோய் அவரும் இறந்து விடுகிறார். இப்ப சிம்மாசனம் காலி. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? பாரதத்தை கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு சில நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், அப்பம்மா செய்யற கர்மா, தாத்தா பாட்டி செய்யற கர்மா, தான் முன்வினை செய்த கர்மா. இப்ப தாசராஜன் என்ன சொல்லி இருக்கணும்? மூத்ததாரத்து பையனுக்கு சிம்மாசனம் கொடுங்க, இவனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுங்க. இந்த அம்மா வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்கு என்ன பதவி கொடுக்கணும்? மந்திரி பதவி கொடுக்கலாம், இல்ல சேனாதிபதி பட்டம் கொடுக்கலாம் இல்லையா? 6 மாதம் இவன் ஆளட்டும், 6 மாதம் அவன் ஆளட்டும் கொடுத்திருக்கலாம் இல்லையா? இவனுக்கு ஒரு நாட்டை பிரித்து கொடுத்து இவனை தனியா ஒரு நாட்டுக்கு ராஜாவாக்குங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டா கிட்டத்தட்ட 56 தேசத்துக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு இடம் அசினாபுரம். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அசினாபுரியில கிட்டத்தட்ட 13,60,000 அரசர்கள் கப்பம் கட்டுறாங்க. அதுல ஏதாவது ஒரு நாட்டை கொடுத்து சத்தியவதியினுடைய வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு சிம்மாசனத்தை கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனா அதெல்லாம் செய்யாம மூத்ததாரத்து பிள்ளைக்கு நாடு கொடுக்க கூடாது, பொன் பொருள் கொடுக்க கூடாது, சிம்மாசனம் அவன் ஆளணும்னு கேட்டார். இப்போ பாட்டம் பண்ண தப்பு யாருக்கு வந்தது? பேரனுக்கு வந்துச்சா?
ஆயுள் இல்லையா? ஆயுள் போச்ச. இப்போ சிம்மாசனம் காலியா இருக்கு. இப்போ மனைவிமார்கள் 2 பேர், விசித்திர வீரியனுடைய மனைவிமார்கள் அம்பிகை அம்பாலிகை 2 பேருமே என்னவா இருக்கிறாங்க? விதவை பெண்ணாக இருக்கிறாங்க. இப்ப அந்த விதவை பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் இந்த சத்தியவதி தாயார் சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப உன்னதமானவள் சத்தியவதி, அவளை போன்று உலகத்தில் புண்ணியவதி இல்லை என்று சொல்லலாம். கங்காதேவியை காட்டிலும் 1000 மடங்கு குணவதியாம். யாரவ? சத்தியவதி தாயார். அதுக்கு பேரே என்ன பேரு? என்ன பேரு? சத்தியவதி. சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடிய பதின்னு அர்த்தம். என்னது? சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடியவள் என்பது பெயர். இப்போ அந்த அம்மா சொல்ற, மகனே பீஷ்மா, நீ கல்யாணம் தானே பண்ணிக்க கூடாது, உன்னுடைய தம்பி மனைவியோட சேர்ந்து குழந்தை. சிவசிவா, அம்மா செத்து போன்னு சொல்லு. செத்து போறேன். பெண்ணை மனத்தாலே தீண்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், உடம்பால தீண்ட சொல்றீங்களே தாயே, செத்து போன்னு சொல்லுங்க, நான் இறந்து போகிறேன், இந்த தீய செயல் மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட அடுத்த வினாடியே, அப்போ அப்படின்னா உனக்கு ஒரு தம்பி இருக்கான். அப்படியா? யாரம்மா? 18 புராணங்கள் என்று சொல்லக்கூடிய பாடி எழுதி கொடுத்த ஒரு பெருமான் வியாச பகவான். அவனை வரவழைத்து பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாமா? அம்மா என்ன மட்டும் விட்டுடு, சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் முனிவர்கள் யார் மூலியமாவது இந்த சிம்மாசனத்துக்கு குழந்தைய பெற்றுக்கோ, என்ன விட்டுடு. உடனே வியாச பகவானுடைய கதையை அங்குதான் உரைக்கிறார்கள். வியாச பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த வியாச பகவான் கதை என்ன அப்படின்னா, பராசர முனிவர் என்று சொல்லக்கூடிய பெருமான் 27 நட்சத்திரங்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு திதி இருக்கிறது. எத்தனை? என்னது? 27 நட்சத்திரங்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு திதி இருக்கு. அந்த திதி நமக்கு தெரியுமான்னா தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்? அந்த அளவு ஜோதிடத்தை கரைத்து குடிக்கக்கூடியவர்கள் இப்போ எவரும் இல்லை. அரைகுறையா படிச்சுட்டு அரைகுறையா கத்துக்கிட்டு பரிகாரத்தின் மூலியமாக இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆமா ஒரு ஜாதகத்திற்கு எடு. ஆமா, இப்போ வியாபார நோக்கம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி கோயிலை கட்டுவதற்கு இந்த 27 நட்சத்திரங்களும் ஒன்று கூடக்கூடிய திதியில் தான் கோயில்களுடைய தூண்கள் நிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. 3:45 நாளிகை 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்த நேரம். இந்த கல்லை சாதாரணமாக தர்மாகோல் என்று சொல்லக்கூடிய வெயிட், அதாவது வெயிட்லெஸ் சொல்வீங்க இல்லையா, குறைவான வெயிட் இருக்குமா. ஒரு ஆள் கிட்டத்தட்ட 100 தூண்களை எடுத்து நிறுத்தலாமா. அந்த அளவுக்கு கல்லும் என்னவாகும், தக்கை போல மாறிவிடுமா. அப்படி ஒரு திதி இருக்கிறதாம். அப்படி ஒரு திதி இருக்கான். அந்த காலத்து ராஜாக்கள் இதுக்காகவே ஜோதிடர்களை வைத்துக் கொண்டிருந்ததாக புராணங்கள் சொல்லப்படுகிறது. முதல்ல நமக்கு ஜோதிடத்தை வழி வகுத்து கொடுத்தவர் பராசர முனிவர். நமக்கு ஜோதிடத்தை வழிவகுத்து கொடுத்தவர் யாரு? பராசர முனிவர். அவர்தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தவர். சந்திர பகவானுடைய மனைவிமார்கள் 27 நட்சத்திரங்கள் ஒன்று கூடக்கூடிய திதி எது? அந்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அவன் உலகை ஆளுவதற்காக 18 புராணத்தை அவன் பாடுவான் என்பதற்காக பராசர முனிவர் இக்கரைக்கு அக்கறைக்கு ஓடம் ஓட்டுவாங்க. பகல்ல மீனவர்கள் ஓட்டிடுவாங்க. இந்த முனிவர்கள் எல்லாரும் கேட்டாங்க தாசராஜன் இடத்துல, சத்தியவதியினுடைய அப்பா கிட்ட கேட்டாங்க. பகல்ல ஆண்கள் ஓடம் ஓட்டிடுறாங்க, இரவுல நாங்க கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. சித்தர்கள் நாங்க இக்கரையில இருந்து அக்கறைக்கு ஓடத்துல போவதற்கு இரவுல யாரும் ஓட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு யாரையாவது ஒருத்தரை நியமித்து விட்டால் பகலிலும் இரவிலும் அவங்க மட்டும் எங்களுக்கு ஓடம் ஓட்டுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா.
ஆண்கள் கிட்ட கேட்ட உடனே ஆண்கள் எல்லாரும் சொன்னாங்க, பகல்ல நாங்க போய் மீன் பிடிச்சிட்டு வந்து இரவுல தான் நாங்க தூங்க முடியும், இல்லைன்னா இரவுல மீன் பிடிக்க போனா நாங்க பகல்ல தான் தூங்க முடியும். அதனால அதுக்குன்னு யாரையாவது போட்டு விட்டால் தனியா ஒரு ஆள் எப்பவும் கூட்டு போலாம், எப்பயும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னா எல்லா ஆண்களும் மறுத்துட்டாங்க. அப்ப தாசராஜன் சொன்னார், முனிவர்களுக்கு ஓடம் ஓட்டுவது சிறப்பு, எல்லாரும் மறுத்து விட்டால் எப்படின்னும் பொழுது இந்த குழந்தையா முன் வந்து சொல்ற, அப்ப நான் ஓடம் ஓட்ட சிறு வயதிலிருந்து உங்க கூட ஓடம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஓடம் ஓட்ட எனக்கு நன்றாக தெரியும், நான் ஏன் அந்த ஓடத்தை ஓட்டக்கூடாது, அந்த முனிவர்களுடைய ஆசையும் எனக்கு கிடைக்கும் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மீன்ல இருந்துதான் அந்த குழந்தை பிறந்தது. அது அதனாலதான் அவளுக்கு மச்சகந்தினே பேரு. அவளுடைய உடம்பு தேகம் முழுவதும் மச்ச நாத்தடிக்கும், மீன் நாத்தடிக்கும். அதனால அவங்க எல்லாருமே சகித்து தன்மையோட ஓட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த பெண் தான் ஓடம் ஓட்டுவா, இக்கரைக்கும் அக்கறைக்கும் ஓடம் ஓட்டிட்டு இருப்பா. இப்ப இக்கரைக்கும் அக்கறைக்கும் ஓடம் ஓட்டக்கூடிய சத்தியவதி தாயாருடைய இடத்தில் பராசரர் வந்து கேட்கிறார், அம்மா சீக்கிரம் கரைக்கு போகணும், ஓடம் ஓட்டு. இந்த ஓடத்துல வந்து ஒரு பக்கம் ஒரு ஆள் உக்காந்தாங்கன்னா ஓடம் கவிழ்ந்துரும், 4 பக்கம் 4 பேர் உட்கார்ந்தாதான் ஓடம் தள்ள முடியும் இல்லையா, அந்த படகை தள்ள முடியும். அதனால அந்த பெண் சொன்னா, இன்னும் 3 பேர் வரட்டும், நான் ஓடம் ஓட்டுறேன்னா. அம்மா அது வரைக்கும் எனக்கு நேரம் கிடையாது, அதனால நீ ஓட்டு, இந்த 4 பேருக்குரிய பலத்தை நானே தரேன், 4 பேருக்குரிய பாரத்தை நானே தரேன். அப்படியா, சரி உட்கார்ந்தாச்சு. 4 பக்கமும் அந்த பாரம் வந்துட்டது, வெயிட் வந்துட்டது. இப்ப இந்த அம்மா ஓட ஓட்டுறா, அம்மா குழந்தை சீக்கிரம் போ சீக்கிரம் போனார். ஐயா என் வயது என்ன 9 வயசு குழந்தை 4 பேருடைய பாரத்தை தள்ளணுமா இல்லையா தண்ணி ஓடத்துல. அதனால என்னால இவ்வளவுதான் வேகம் ஓட்ட முடியும். குழந்தை நான் கரைக்கு போய் சீக்கிரமா ஒரு மன்னனை பார்த்து அந்த மன்னன் இடத்துல ஒரு பெண்ணை கேட்டு அந்த பெண்ணோட கூடி கலந்து ஒரு பிள்ளையை பெறத்துக்கு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா ஓட ஓட்டுன்னார். இந்த பாதி ஆறு தாண்டறதுக்குள்ள பாதி ஆத்துல நிற்கும் பொழுது நேரம் முகூர்த்த நேரம் வந்துட்டுது. பெண்ணே என்னுடன் கூடுவாயாக, இவருக்கு தேவை இப்ப பெண்ணு. அந்த அம்மா சொன்னா, சிவ சிவா நான் மங்கை பருவம் வாய்க்கவில்லை, இது மொட்டு கசக்கினா வாசனை வராது. குழந்தைக்கு மங்கை பருவம் வாய்க்கணும் இல்லையா, மங்கை பருவம் என்று ஒன்று வாய்த்தால் தானே கரு என்று சொல்லக்கூடியது அவள் வயிற்றில் உற்பத்தி ஆகும். அதனால மங்கை பருவம் வைக்காத இடத்துல எப்படி நான் வந்து குழந்தை பாக்கியத்தை சுமக்க முடியும்? பெண்ணே நான் ஒரு மந்திரம் சொல்றேன், நீ அந்த மந்திரம் சொன்னா உனக்கு மங்கை பருவம் வந்துடும். ஒரு மந்திரம் சொன்னார், மங்கை பருவம் வந்தது. பருவம் வந்த அடுத்த வினாடியே இது பகலாக இருக்கின்றதே எப்படி கூடுவது? கையில் இருக்கக்கூடிய அப்படி விபூதியை ஊதினார், பனிமலை போல சுத்துரும் ஆனது. 3.25 நாளிகை 1.5 மணி நேரத்துக்குள்ள பராசர முனிவராக இருக்கக்கூடியவர் சத்தியவதி தாயாருடைய உடம்பு தேகத்தில் நீங்க நினைக்கிற மாதிரி ஒருவரை ஒருவர் தொட்டு கொள்ளுவது அல்ல. தீட்சைன்னு சொல்வாங்க தெரியுமா, பார்வை என்று சொல்லக்கூடியதனால நலம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு, அது மந்திரத்தின் மூலியமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னு அர்த்தம். அது இப்போ அந்த மந்திரம் சொன்ன உடனே அடுத்த வினாடி 3.25 நாளிகைக்குள்ள ஒரு கரு உற்பத்தி ஆகி 10 மாசம் அந்த கரு எப்படி வளருமோ அது மாதிரி வளர்ந்து 3.25 நாளிகைக்குள்ள இந்த அம்மா எவ்வளவு உயரம் இருப்பாலோ அந்த உயரத்தில் ஜடாமுடியோடு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. அவர்தான் வியாச பகவான், அவர்தான் வியாத வியாசர், அவர்தான் வேத, அதாவது வேதத்திற்கு வியாசர். வேதம் முழுவதும் தொகுத்து கொடுத்த ஒரு பெருமான், 4 வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் வியாச பகவான். பாரதத்தை பாடியவர் வியாச பகவான், 18 புராணத்தை பாடியவர் வியாச பகவான். இப்ப அந்த வியாச பகவான் என்று சொல்லக்கூடியவர் அவதரித்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார், அவர் பாட்டுக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு கரையேறிட்டு போயிட்டார். இப்ப இந்த குழந்தைய கையில வச்ச உடனே மீண்டும் இந்த குழந்தைக்கு என்ன வந்தது, மங்கை பருவம் இல்லை. என்ன பருவம், சாதாரணமா 9 வயசு பருவம் மீண்டும் வந்துட்டது. ரிஷி பிண்டம் இரவு தங்காதுன்னு சொல்லுவாங்க, ரிஷி பிண்டம் இரவு தங்காது. இப்ப அந்த குழந்தை கேக்குது, வியாச பகவான் கேட்கிறார், அம்மா என் தந்தை யார்? அதோ போறாரே அந்த பராசர முனிவர் தான் உன் தந்தை. அம்மா கீழே விழுந்தார். இது எல்லாரும் நல்லா கேட்கணும் இந்த கதையை. என்ன தெரியுமா, அவரு அம்மா பிறக்கிற பொழுது எந்த உயரம் அம்மா இருந்தாலும் அந்த உயரத்துக்கு பிறந்துட்டார். இப்போ சாஷ்டாங்கமாக அந்த ஆற்றினுடைய மணல்ல
அவர் பிறக்கின்ற பொழுதே நெற்றியில விபூதி இருந்ததல்லவா, அந்த விபூதி என்று சொல்லக்கூடிய திருநீரு சத்தியவதி தாயாருடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிற பொழுது அவள் பாதத்தில் அப்படியே அச்சு விழுந்தது. ஒவ்வொரு பிள்ளையும் தாய் தந்தையரை வணங்குகிற பொழுது அவன் நெற்றியில் இருக்கக்கூடிய சந்தனமோ விபூதியோ குங்குமமோ அந்த தாயினுடைய தந்தையினுடைய பாதத்தில் அச்சு படிவது போல விடணுமா. அது ஆசீர்வாதம். அப்போ ஒரு வார்த்தை வியாச பகவான் சொன்னார், அம்மா மனதில் நினைத்தால் உங்க கண்ணு முன்னாடி நான் காட்சி தருவேன், உங்க கண்ணு முன்னாடி நான் காட்சி தருவேன். இப்போ அந்த கதையை சொல்லிட்டு பீஷ்மர் கிட்ட சொல்றா, நான் வியாச பகவானை அழைக்கட்டுமா? அம்மா அழைத்து கொள்ளுங்கள். வியாச பகவானேன்னு கூப்பிடல, வியாசான் அடுத்த வினாடி ஜடாமுடியோடு வந்து நின்று தன் தாயின் பாதத்தில் விழுந்து வணங்குறார் மீண்டும். ஏன்னா பல வருஷம் கழிச்சு இப்ப பார்க்கிறார். பார்த்த அடுத்த வினாடி நடந்த கதையை வியாச பகவான் இடத்தில் சொல்றார். சொன்ன அடுத்த வினாடி வியாச பகவான் சொல்றார், இப்ப நேரம் நல்லா இல்ல, இப்போ நேரம் நல்லா இல்ல, அதனால நேரம் நல்ல நேரமா பார்த்து நான் வருகின்றேன். அதற்குள்ளர இந்த 2 பெண்களிடத்தில் சம்மதம் வாங்கி வைப்பது உங்கள் வேலை என்று யார் சொல்றது? வியாச பகவான் சொல்லுகிறார். இன்றைய நிகழ்வு அஸ்தினாபுரியினுடைய வரலாறு நாளை ஒரு நாள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைந்து இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.